எல்லா அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போதும் ஏன் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றத மெயினா யூஸ் பண்றாங்கன்றத நான் சொல்றேன். வெல்கம் டு ஹைடெக் சொல்யூஷன், த பாத் டு பெட்டர் ப்ரோகிராமிங். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு லேம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லேம்ப் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது பிளக் எடுத்துட்டு போய் ஒரு சாக்கெட்ல சொருவறீங்க. அங்க இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்குது. அப்ப வெளியில இருந்து ஒரு சோர்ஸை உள்ள எடுத்துக்குது. அதே விஷயம் தான் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். நீங்க கோடிங் எழுதுறீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கிளாஸ்க்குள்ளேயும் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் தான் கொடுத்து நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சில விஷயங்கள் நீங்க வெளியவும் கொடுத்துக்கலாம். எதுக்காகனா மெயின் கோடை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காருக்கு இன்ஜின் தேவைப்படுதுன்னா கார் பில் பண்ணும் போதே இன்ஜினை சேர்த்தா பில் பண்றாங்க கிடையாது. வெளியில இருந்து அந்த இன்ஜின்ஸை காருக்குள்ள வைக்கிறாங்க. அப்படின்னா வெளியில இருந்தே அந்த இன்ஜின்ஸ்ல ஏதாவது மாடிஃபை பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். அந்த இன்ஜின்ஸை ஏதாவது டெஸ்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். ஈவன் தான் அந்த இன்ஜினை மாற்ற நினைச்சாலும் வெளியில இருந்தே மாத்திக்கலாம். இதே மாதிரி தான் உங்க கோடும் ஒர்க் ஆகும். அந்த டேட்டாவை ஈவன் தான் ஸ்வாப் கூட நீங்க பண்ணிக்கலாம். மெயின் கோட எந்த விதமான டச்சும் பண்ணாம. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றது இதுதான். எல்லா வேல்யூஸும் நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ கிளாஸ்க்குள்ளேயோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. வெளியவும் கொடுத்துக்கலாம்.